விந்தணுக்கள் குறையறதுக்கு ஏராளமான காரணங்கள் இருக்குது. ஜெனட்டிக்காக ஜீன்ஸ்லேயே குறைபாடுகள் இருக்கலாம். நம்ம குழந்தை பிறக்கும்போதே X0, XXY இந்த மாதிரி ஜெனட்டிக் குறைபாடுகள் ஏதாவது இருந்ததுன்னா அதில் விந்தணுக்கள் இல்லாத குழந்தைகள் பிறக்கக்கூடும். கிளின்ஃபெல்டர் சிண்ட்ரோம் இது மாதிரி பல நோய்கள், டர்னர் சிண்ட்ரோம், இப்படி நோய்களோடு பிறக்கும்போது பல்வேறு பிரச்சனைகள் வரும். அடுத்து சிறு வயதில் நம்ம MMR வேக்சின் போடுறோம். மம்ஸ், மீசில்ஸ், ருபல்லா வேக்சின். முன்னெல்லாம் அந்த காலத்தில் போடுறதில்ல. தாடைக்கு கீழே வீங்கி மம்ஸ் வரும். மம்ஸ் பல பேருக்கு அப்படி போயிடும். சில பேருக்கு அந்த மம்ஸ் விந்து பைகளை நேராக போய் தாக்கி விந்தணுக்கள் உற்பத்தி செய்யக்கூடிய செல்களை அழிச்சிடும். இது ரொம்ப காமன் இந்தியாவில். மம்ஸ் ஆர்கைட்டிஸ்னு பேர். அதனால் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி தாடை வீங்கிறது மாதிரியான நோய்கள் வந்தால் உடனடியாக மருத்துவ அணுகி விந்து பைகளை தாக்காமல் மருந்துகள் சாப்பிட்டு பாதுகாக்கணும். அடுத்து கொஞ்சம் வயதாகும் போது விந்து பைகளை அடிபடாமல் பார்த்துக்கணும். கிரிக்கெட்லாம் விளையாண்டிங்கன்னா கார்டு போட்டுக்கோங்க. விந்து பைகள் அடிபட்டால் வீங்கிறது, விரை கொசுக்கடினால் வீங்கிறது, ஏதாவது காரணத்தினால வீங்கினாலும் விந்தணுக்கள் குறையலாம். வேரிகோசீல் போன்ற காரணங்கள். அடுத்து அடலசென்ட்டாக வரும்போது பால்வினை நோய்கள், தேவையில்லாத உடல் உறவில் ஈடுபடும் போது பல்வேறு பிரச்சனைகளில் போய் மாட்டும் போது பால்வினை நோய்கள் வரலாம். அது விந்து குழாயை அடைச்சிக்கிட்டு விந்தணுக்களை குறைக்கலாம். பல்வேறு வேறு வைரல் நோய்களும் விந்தணுக்களை குறைக்கலாம். சுடு தண்ணியில் குளிக்கிறது, டைட் அண்டர்வேர், டைட் ஜீன்ஸ் போடுறது, ஒரு 1 ஹவருக்கு மேலே சைக்கிள், பைக்கில் ரொம்ப ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறவங்க அந்த விந்து பைக்கு போகிற இரத்த குழாய்களில் இரத்த ஓட்டம் குறையும். ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கிறது பாடி பில்டிங்க்கு, அல்லது சில நேரங்களில் புற்றுநோய்க்கான மருந்துகள் எடுக்கிறது, ரேடியேஷன், விந்து பையை சுற்றி ரேடியேஷன், இப்படி பல காரணங்களால் விந்தணுக்கள் குறைபாடு ஏற்படலாம்.